ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வெள்ளி சனி ஞாயிறு வந்து என்னோட ஜோனில் வந்து ஆர்டரே இல்லை. உங்கள் ஜோனில் நீங்கள் குயிக் டெலிவரி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஆர்டர் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் இன்றைக்கி திங்கக்கிழமை நீங்கள் ஓட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஓட்டலை, பட் திங்கக்கிழமை ஆர்டர் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதை விட நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் குயிக் டெலிவரியில் என்னோடய ஏர்னிங்ஸை பற்றி தமிழில் வச்சு போட்டேன். அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் போட்டேன்ல, ஒவ்வொரு நாளைக்கும் 1000 ரூபா ப்ளஸ் வந்து வீக்கெண்ட் வந்து ஒரு இன்சென்டிவோடு போட்டிருந்தேனே 9000 சம்திங். அந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் குயிக் டெலிவரியில் ஜாயின் பண்ணிங்களோ தெரியல. பட் அப்படி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நான் உங்களை யாரையும் ஜாயின் பண்ண சொல்லலை. நல்லா பார்த்துருப்பீங்க தானே வீடியோவில். என்னோடய ஏர்னிங்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தேன் தவிர நான் உங்களை ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பேன், யாரெல்லாம் 2000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சத்தியமாக ஜாயின் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து குயிக் டெலிவரி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாதம் முதல்ல ஒரு ட்ரையல் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ செகண்ட் வீக் இந்த வாரத்துக்கான வீடியோ வந்து நான் போடணும், அதான் இந்த வீடியோ, ஓகேவா? பட் ஆனால் இதில் வந்து லாஸ்ட்டாக 3 நாள் சம்பவமாகி போச்சு. வெள்ளி சனி ஞாயிறு வந்து அப்படியே ஆர்டர் வரல. திங்கள் டு வியாழன் வரைக்கும் ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு நல்லா 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு வீக்கெண்ட் இன்சென்டிவ் எடுக்கிறதுக்கு ஆர்டரு 10 கிக்ஸ் நான் ஓட்டுறேன். எனக்கு வெறும் பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் தான் கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நான் ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால சரி ரைட்டு என்ன தெரியல ஏதோ மிஸ்டேக் போலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிக்ஸ் 11 கிக்ஸு 13 மணி நேரம் ஒர்க் பண்ணேன். அப்படியுமே 15 ஆர்டர் தான் அசைன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அந்த வாரத்தில் லாஸ்ட்டாக நம்ம ஓடிட்டுருந்தோம்ல, ஸோ 9000 ரூபா. அந்த வாரத்தில் அதிகமாக எடுத்த ஒரு கடை இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த கடைக்கிட்ட போய் நின்னா கூட எனக்கு ஆர்டர் அசைன் ஆக மாட்டேன்ச்சு, ஓகேங்களா? அதை தவிர்த்து வேறு கடையிட்ட போய் எங்கேயாவது நின்னா மட்டும்தான் 1-2 ஆர்டர் அசைன் ஆகுது. அதாவது நமக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சா எங்கே இருந்தாலும் கொடுக்குறாங்க. ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா ஒரு கடை பக்கத்தில் போய் நின்னா கூட ஆர்டர் அடிக்க மாட்டேங்குது, ஓகேங்களா? இதான் நடந்துச்சு. ஓகே, இந்த வெள்ளி சனி ஞாயிறு அப்படி எத்தனை ஆர்டர் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, நான் வீக்கெண்டுக்கு ஆசைப்பட்டு தான் ஓட்டினேன். வீக்கெண்டில் வந்து 62 ஆர்டரு. ஸோ 30 கிக்ஸ், ஒரு நாளைக்கு 10 கிக்ஸு. நான் ஒரு நாளைக்கு 10 கிக்ஸ் தான் ஓட்டுறேன் ஆவரேஜ் கணக்கு பண்ணி. அதே சரி ரைட்டு, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் 30 கிக்ஸு ஆனால் 62 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு 1150 ரூபா இன்சென்டிவ் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டினேன். அதுக்கு முந்தின வாரம் வந்துச்சு 62 ஆர்டர் பார்த்துட்டேன். பட் 1350 ரூபா இன்சென்டிவ் கொடுத்துருந்தாங்க, அது ஆட் ஆச்சு. அதனால தான் அந்த 9000 ரூபா. பட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாளே சம்பவம் பண்ணிட்டாங்க. வெறும் 15 ஆர்டரு அண்ட் வந்து அதுக்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1000 ரூபா கூட தொடவே இல்லை. ஸோ அடுத்து 16வது நாள், சரி மணிக்கணும் 16வது நாள் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் அதே 15 ஆர்டர் வரும்னு பார்த்தா அப்பவும் 15 ஆர்டர் வரல, 13 ஆர்டரோடு நின்று போச்சு. அன்னைக்கு 9 கிக்ஸு. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா 10 கிக்ஸ் 11 கிக்ஸ் ஓட்டிட்டோம்ல. ஸோ அடுத்த நாள் பார்த்தேன், சரி ரைட்டு இன்றைக்கி 10 கிக்ஸ் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து எப்படியும் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு 9 கிக்ஸ்க்கு புக் பண்ணேன். ஏன்னா ஈவன் என்ன பண்ணால் அதுக்கு முந்தின நாள் 10, இது 11, இது ஒரு 9னா 10, இதில் ஒரு 10 கணக்காயிரும், முதல்ல 20 கிக்ஸ் ஆயிரும். சரி ரைட்டு, அது 20 நாள் சரி அன்னைக்காட்டும் ஆர்டர் வந்துடும். சரி நமக்கு வெள்ளிக்கிழமை தான் இல்லை, சனிக்கிழமை ஆர்டர் வந்துடும் பார்த்தா சனிக்கிழமை அதே இதெல்லாம் லஞ்ச் பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஆர்டரு, 2 மணி நேரத்துக்கு 2 ஆர்டரு 100 ரூபா தான் கொடுத்தாங்க, ஓகேங்களா? நார்மலாக லஞ்ச் பேக்கை பொறுத்த வரைக்கும் 5 ஆர்டர்கிட்ட பார்ப்போம். ஆனால் வந்து முடியலை, அந்த ஆர்டர் அவங்க ஆர்டரே தரல. லஞ்ச் பீக் முடிஞ்சுது, டின்னர் பீக்கும் அதே தான் 2 ஆர்டர் 2 ஹவருக்கு. ஸோ அப்போவும் ஆர்டர் வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓட்டுறதுக்கு மனசே இல்லை. அன்னைக்கு 7 கிக்ஸ் தான் புக் பண்ணேன், ஓகேங்களா? 7 கிக்ஸில் அன்றைக்கி 12 ஆர்டர் கொடுத்தாங்க. 12 ஆர்டர் கொடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் 400 ரூபா இருந்துச்சு. ஸோ 400 ரூபா ஆட் ஆச்சுனால 500 ரூபா ஆர்டர் ஏர்னிங்ஸு, மொத்தத்தில் 900 ரூபா வந்துச்சு. இல்லை என்ன பிரச்சனைனா வீக்கெண்ட் இன்சென்டிவ் 32 ஆர்டர் பார்த்தா 750 ரூபா. இதுவே வெள்ளிக்கிழமை 200 ரூபா இன்சென்டிவ் பார்த்துட்டேன், சனிக்கிழமை 200 இன்சென்டிவ் வந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமை 400 ரூபா வந்துருச்சு. இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருது? 200 400 ப்ளஸ் இது ஒரு 400 800. அந்த 750 விட டெய்லி இன்சென்டிவ் அதிகமாக போச்சு. அதனால் வீக்கெண்ட் இன்சென்டிவ் தேவையில்லை. இதுதான் கணக்கு நடந்துச்சு, ஓகேங்களா? நமக்கு வந்து வீக்கெண்ட் இன்சென்டிவ்க்கு ஆர்டர் போட்டு ஆசைப்பட்டு ஓட்டணும். ஆனால் வீக்கெண்ட் இன்சென்டிவ்க்கு ஆர்டர் அவங்க கொடுக்கவே செய்யலை, ஓகேவா? அதனால் வந்து டெய்லி இன்சென்டிவ் தான் ஆட் ஆகிருக்கு. எவ்வளோ ஏர்னிங், முக்கியமாக ஏர்னிங் அந்த வாரத்தோட ஏர்னிங்ஸ் வெறும் 7000 ரூபா. 7 நாள் 7000 ரூபா, இன்சென்டிவ்லாம் சேர்த்து 7000 ரூபா, ஓகேவா? அதுக்கு முந்தின வாரம் 9200 சம்திங், ஓகேவா? ஆனால் வந்து அதுதான் பெஸ்ட்டு, இது ஒஸ்ட்டு. ஸோ நம்ம எப்போவுமே மாதத்தோட கடைசி வாரம் தான் நல்லா இருக்காதுன்னு நினைப்போம். ஆனால் மாதத்தோட கடைசி வாரம் தான் நல்லா இருந்துச்சு. மாதத்தோட ஃபஸ்ட்டு வாரம் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருந்துச்சு. அதுவும் டல் எப்படின்னா 3 நாள்
சரி, இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளையிலேருந்து ஓட்டி பார்த்துடலாம். ஓகேவா? இன்றைக்கி ஓட்டலை. உங்கள் ஜோனில் குயிக் டெலிவரி ஓட்டினிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அனுபவத்தை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குயிக் டெலிவரியில் யாரும் வந்து அதிகமாக வந்து ஆசைப்படாதீங்க. குயிக் டெலிவரி இது வரைக்கும் நீங்கள் நார்மல் டெலிவரி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மல் டெலிவரியிலே ஓட்டிக்கிட்டு இருங்க. இது வந்து எப்படின்னா, ஆர்டர் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஓட்டிக்கலாம். அது எப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியலை. ஓகேவா? அதனால் நான் இன்னும் 2 வாரம் ஓட்டிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்தேன். ஃபுல் டீட்டெயில் கிடையாது. ஓகே, நார்மலாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் குயிக் டெலிவரியில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வாரத்துக்கு டிஃப்ரெண்ட் ஆகி போச்சு. இன்னும் 2 வாரத்துக்கு ஓட்டிட்டோம்னா ஓகே, மொத்தமாக 4 வாரம் ஆயிரும். ஒரு மாதத்துக்கு ஓகே குயிக் டெலிவரியில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே நான் உங்களுக்காக ஓட்டுறேன், ஓட்டிட்டு சொல்கிறேன். ரைட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.